டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கும் மாணவர்களுக்கு டெய்லியும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் போடுறோம். டே 4 உங்களுக்கு தெரியுமா, இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது எப்போ வீசப்பட்டுச்சுன்னா 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இது யுரேனியத்தை உள்ளக்கமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. இது அதே மாதம் 9ஆம் தேதி வீசப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே முக்கியமான ஒரு கொஸ்டின். செகண்ட், ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில் 3.8 × 1026 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், சூரியனிலிருந்து ஒளி பூமியை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல்.